ஆதரவு கண்டிப்பாக உண்டு. வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன செடிகள் புதுசாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போய் பார்க்கலாம். நம்மளுடைய கார்டனில் ஃபஸ்ட்டு மரமாக என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அதுக்கு கீழே வாழை மரத்தில் புது கண்டும் விழ ஆரம்பிச்சிருச்சு, வாழைக்கன்று விழ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு வாழை மரம் வைக்கணும்னு, ஜென்ரேஷன் வளரும் அப்படிங்கிறக்காக சொல்லுவாங்க. அடுத்து வாழை மரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மருதாணி செடி ட்ரம்மில் வச்சுருக்கோம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா கொய்யா மரம் வச்சுருக்கோம். பழைய கொய்யா மரம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டுங்கிறதுனால மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மண்ணில் வச்சோன்னே வளரவே இல்லை. 3 மாதத்தில் இலை கொட்டி வேர் செத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் புது கொய்யா மரம் வாங்கி நடவு செஞ்சுருக்கோம். அடுத்து சீத்தா மரம் வச்சுருக்கோம். இப்படி நல்லா இருந்த சீத்தா மரம் இலையெல்லாம் உதிர்ந்து காஞ்சு போய் இன்றைக்கி இப்படி இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன். கண்டிப்பாக வளர்ந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த கிளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன கிளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு, புது கிளைகள். இந்த பாருங்கள், இந்த தெரியுதா, கிளைகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக வளர்ந்துருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஐயா பார்த்தீங்கன்னா மாதுளை செடி வச்சுருக்கேன். மாதுளை செடியும் சீத்தா மரமும் மொட்டை மாடியில் இருந்தது தான். வாழை மரமும் கூட மொட்டை மாடியில் இருந்தது தான். மாதுளை செடி பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் இருக்கும்போது நிறையா பூக்கும், கொட்டிடும், வளரவே காய்க்காது, பழம் வராது. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் வச்சோன்னே காய் காய்ச்சிருக்கு, பழமும் வரப்போகுது, விரைவில் பழம் வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் தொட்டி மொட்டை மாடியில் வச்சு ஜிலேபி கண்ட மீன் போட்டோம். அதுவுமே ஒரு 10 நாள் தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த மீனை மேலே பூனைகள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இந்த மாதுளை செடிக்கு அடுத்தாப்பில் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாங்கன்று வச்சுருக்கோம். இது என்ன வகையான மாங்கன்றுனா காலாப்பிடி மாங்கன்று. அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவிகால் ட்ரம்மில் கருவேப்பிலையை நடவு செஞ்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் நடவு செஞ்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள மொட்டை மாடியில் உள்ள அரளி செடியை கொண்டு வந்து இந்த ட்ரம்மில் வச்சுருந்தோம். வாளியில் வச்சுருந்தோம், பெரிய வாளியில் வச்சுருந்தோம். இப்போ இந்த ட்ரம்மில் கொண்டு வந்து மாற்றி வச்சுட்டோம். அடுத்ததாக இங்கே கடைசியில் பார்த்திங்கன்னா அத்தி மரம் வச்சுருக்கோம். இதெல்லாம் பழமரக்கன்றுகள். ஏதாவது ஒரு பூச்செடி மண்ணில் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக இந்த பூச்செடி வச்சுருக்கேன். இது முல்லைப்பூவும் கொடி வளர்கிற மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மில் வந்து செம்பருத்தியை நடவு, கருவேப்பிள்ளை, பிச்சிப்பூ, அடுத்து வந்து கொய்யா மரம், மாங்கன்று, இதெல்லாம் புதுசாக வாங்கினது. சப்போட்டா மரமும் கூட புதுசாக வாங்கினது. அத்தி மரமும் மாடியில் வச்சது வளரலை, புதுசாக தான் வாங்கி நடவு செஞ்சுருக்கோம். இந்த இது எதுக்காக போட்டு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போனஸ் ட்ரீயாக வாங்கி வைக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கோம். இன்னும் வீட்டு வேலை முடியலை, மர வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது முடித்தோன்னே இங்கே குடி வந்ததுக்கப்புறம் தான் இதில் வந்து சின்ன சின்ன மரக்கன்றுகள் வைக்கணும், போனஸ் ட்ரீயை வைக்கணும். இங்கே ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். கார்டன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.